சென்னையில் மனித முடி ஏற்றுமதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மனித முடி ஏற்றுமதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது. சோதனையில் சுமார் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வெளிநாட்டு பணிவர்த்தனை விதிமீறல்கள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் கேட்கலாம். ராகவேந்தர், வணக்கம். வணக்கம். சென்னையை சேர்ந்த மனித முடி ஏற்றுமதி நிறுவனங்கள் மற்றும் அதன் உரிமையாளருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 50 கோடி ரூபாய்க்கு அதிகமான வெளிநாட்டு பண பரிவர்த்தனை விதிமீறல்கள் என கண்டுபிடிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் சிக்கிய வெளிநாட்டு பயணி கொடுத்த தகவலின் அடிப்படையில் கடந்த ஜூலை 15 அன்று சென்னை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் சென்னையில் உள்ள 3 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தினர். சர்வதேச விமான நிலையத்தில் சென்னைகள் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டு பயணி ஒருவர் வங்கி நடைமுறைகளை தவிர்ப்பதற்காக மறைத்து எடுத்து வந்து சுமார் 1.15 கோடி மதிப்பிலான அமெரிக்க அதிகாரிகள் இடைமறிக்கப்பட்டார். மும்பை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்த அவர் தன்னிடமிருந்து வெளிநாட்டு பணத்தை சுங்கத்துறை முறைப்படியாக அறிவிக்கவில்லை. மும்பையிலிருந்து சென்னை வந்த அவரிடம் அமலாக்கத்துறை நடத்தி விசாரணை இந்த வெளிநாட்டு பணத்திற்காக முறையான ஆவணங்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரங்களோ தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 1.15 கோடி மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணை பிடிப்பட்ட வெளிநாட்டு பயணி கடந்த 2 முதல் 3 ஆண்டுகளாக மாதங்களுக்கு ஒருமுறை வழக்கமாக இந்தியாவுக்கு வந்து சென்றிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உள்ளிட்ட வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு மனித முடிகளை சேகரித்து பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிலில் ஈடுபட்ட ஒரு சென்னையை சேர்ந்த மெசர்ஸ் நந்தலாலா என்டர்பிரைசஸ் மற்றும் மெசர்ஸ் ராம் ஏர் இம்பாக்ட் ஆகிய நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவதற்காக பெமா சட்டங்கள் மீறி அவர் இந்த வெளிநாட்டு பணத்தை கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் மற்றும் ரொக்கம் இதன் அடிப்படையில் சென்னை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்நிறுவனங்கள் மற்றும் அதன் உரிமையாளருக்கு சொந்தமான 3 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருவாயை பெமா சட்டத்தின் மீறி வெளிநாட்டு பணமாக பெற்றதற்கு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் பறிமுதல் செய்யப்பட்டன. வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடனான வணிக பண பரிவர்த்தனை எளிதாக துபாயை தளமாக கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்களை பயன்படுத்தியதற்கு ஆதாரங்கள் சிக்கியிருக்கின்றன. ஹவாலா பண பரிவர்த்தனை தொடர்பான உரையாடல்கள் மற்றும் ஆவணங்கள் கண்டறியப்பட்டன. முதற்கட்ட மதிப்பீட்டின்படி பெமா சட்டத்தின் மீறி சுமார் 50 கோடிக்கு அதிகமான வெளிநாட்டு செலவாணி சேகரிக்கப்பட்டதற்கான பதிவுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த சோதனையின் போது கணக்கில் வராத 5.39 லட்சம் பண ரூபாய் மற்றும் 16.823 அமெரிக்க டாலர் 1860 யூரோ ஆகியவற்றை பல்வேறு டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் மின்னணு பதிவுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவ்விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.